இன்றைக்கி வந்துட்டு நம்ம பில்லோ கவர் தான் பார்க்க போகிறோம். பேக் வந்துட்டு எல்லாருமே ஓரளவுக்கு முடிச்சிருந்தீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலே என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம இந்த பில்லோ கவர் பண்ணுறோம்னா இதோட ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கணும். ஸோ த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் என்ன ஃபேப்ரிக், அதாவது என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலரில் இருக்கணும். அண்ட் ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா கொடுக்கணும். நம்ம இப்போ தானே ஸ்டார்டிங்கில் பழகுறோம், இப்படி தான் வரும் அப்படின்னு நினச்சி பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு நீட்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணையிலே நினச்சிட்டு பண்ணிங்கன்னா தான் அது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். போக போகவும் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஃபினிஷிங் நல்லா வரணும்னு பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற பில்லோ கவர் வந்துட்டு உங்கள் பில்லோவுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணையில் அந்த பில்லோவில் போட்டு தான் எனக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன மிஸ்டேக்குங்கிறது எல்லாமே சொல்லுவேன். அப்போ தான் நான் கைடன்ஸ் கொடுப்பேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு என்னோடய பில்லோ கவரை மெஷர்மெண்ட் பண்ணேன். ஸோ லென்த் வந்துட்டு 24 இன்ச்சஸ் இருந்தது அண்ட் வித் வந்துட்டு 15 இருந்தது. ஸோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்துட்டேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பில்லோ உள்ளே போடையில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பில்லோ கவரும் வந்துட்டு கிட்டத்தட்ட பை மாதிரியே தான். ஸோ பேக் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸோ அந்த சைடில் இருக்கிற த்ரெட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணி ஃபினிஷிங் சூப்பராக கொண்டு வரணும். ஸோ இது வரைக்கும் பண்ணது ஓகே. நம்ம பில்லோ கவர் வந்துட்டு இந்த டைம் கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்னே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இதை வந்துட்டு நம்ம 2 துணியாக எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 துணியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு சேமாக வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணுறது தெரியலன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எட்ஜஸில் போடுங்க. என்னோடது ஃபுல்லாக இந்த எட்ஜஸில் தான் வந்திருக்கு. நான் சேம் கலர் த்ரெட்டு போட்டிருக்கனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் இது தனியாகவும் ஒரு ஃபேப்ரிக்காகவும் அண்டு இன்னொன்று அதே மாதிரி சேம் சைஸில் நான் 2 ஃபேப்ரிக்காக கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும் அண்ட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்பவும் போல் பை கடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி சைடில் இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு அண்ட் அதே மாதிரி சைடில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு மேலே வந்துட்டு நம்ம நாடா மாதிரி ஒன்று வைக்க போகிறோம். அதாவது ஒரு ரோப் வைக்க போகிறோம். ஸோ ரோப் மேக்கர் நிறைய பேர் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ நான் அதை மடிச்சடிக்கிற மாதிரியே ஒன்று வச்சு பில்லோவில் போட்டு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சைடில் அடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா, நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக்கை உள்ளே மடிச்சடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ மடிச்சடிச்சது வந்துட்டு ரெண்டும் நம்ம உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும், வெளியில் வர மாதிரி பார்த்துக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட குட் சைடும், அதாவது இதோட குட் சைடு நல்ல பக்கம் அண்ட் இதோட குட் சைடு, இது ரெண்டும் நம்ம உள்ளே போகிற மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பேக் சைடு இருக்குது, அதாவது நம்ம மடிச்சடித்த இடம் ரெண்டுமே வெளியில் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைடில் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ரெண்டுமே ஈவனாக வச்சு 1/2 இன்ச்சு தள்ளி தான் அடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம தையல் வந்துட்டு வெளியில் போகாது. இப்போ இந்த ஒரு பிளேட்டோட சைஸ் தான் வந்துட்டு 1/4 இன்ச்சு. இந்த ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, இது 1/4 இன்ச்சு. அதை தள்ளி இன்னொரு பிளேட் இது வந்துச்சுன்னா இது 1/2 இன்ச்சு. ஸோ 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தையல் போடுறோம். திரும்ப
பின்னாடி லிவர் தூக்கி விட்டுட்டு பின்னாடி கொண்டு போகிறோம் அண்டு திரும்ப லாக் பண்ணி அடிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு லாக் ஸ்டிச்சு. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு தையல் பிரியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கீழ் பாகத்தை வந்துட்டு அடிக்க போகிறோம். அதே மாதிரி ஹாஃப் இன்ச். ஸோ லாஸ்ட்லேயே அதே மாதிரி லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போ நான் வந்துட்டு ரோப்புக்கு, அதாவது அந்த டை பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் 2 பீசஸ் துணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் மடித்து தான் அடிக்க போகிறேன். ரோப் மேக்கர் வச்சு ரோப் பண்ணல. ஸோ நிறைய பேர் நான் வாங்கலைன்னு சொன்னீங்க. வாங்காதவங்க போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி மடிச்சடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மடிப்பீங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தேர்டாக ஒரு ஃபோல்டு பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ரா எட்ஜஸ் வந்துட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோல்டு வந்துட்டு சின்னதாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு இது வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு எட்ஜ் மடிச்சுட்டு அண்ட் இந்த சைடு எட்ஜ் மடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு மடிக்கிறோம். அதாவது ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வராது. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்துட்டு 2ஆக கட் பண்ண போகிறேன். லென்த்து ஷார்ட்டராக தான் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணி வச்ச அந்த கிளாத்தில் மடிச்சடிச்சு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு பையில் எப்படி நம்ம ரோப் மேக்கர் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி இங்கே இதை அட்டாச் பண்ண போகிறோம். டபுள் லாக் போடுறோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பிரிஞ்சு வராது இழுக்கையிலையும். ஸோ த்ரெட்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ த்ரெட்டு நம்ம ஒழுங்காக கட் பண்ணி விடலைனாலே அதுவே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் முடிக்க ஒவ்வொரு டைமும் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு ரோ போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் எண்டில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த எண்டுக்கும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் நடுவில் வச்சு போடுறேன்னா அதுவும் ஓகே, இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ரோப்பெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்டு திருப்பி பார்க்கலாம். ஸோ திருப்பினா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ரோப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கணும் பில்லோவில் போட்டு. ஸோ பில்லோவில் போட்டு டைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாலேயே ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நான் அதே சொல்கிறேன்.